64 வகையான சாஸ்திரங்கள் அல்லது கலைகள் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்குள்ள டெப்தா போனோம்னா 64க்குள்ளேயும் ஒவ்வொன்றுக்குள்ளேயும் 64 பாகம் இருக்கும். அது ரொம்ப டீப் சயின்ஸ். இந்த சாஸ்திரங்கள்ல ஒரு கலை அது என்னன்னா பஞ்சபக்ஷி சாஸ்திரம் அப்படின்னு சொல்றோம். கேள்விப்பட்டிருக்கீங்க. பக்ஷின்றது சமஸ்கிருத வார்த்தை, அதுக்கு தமிழ் அர்த்தம் பறவை. இது என்ன பறவை சாஸ்திரமா? அப்படி கிடையாது. பறவையை ஒப்பீடாக வைத்து சாஸ்திர முறையை கண்டறிந்தார்கள் நமது முன்னோர்கள். பூமியில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்காக தான் சாஸ்திரம் கண்டுபிடிக்கப்பட்டது. பொதுவா மனிதர்கள் புரிந்து கொள்ளணும், மனிதர்கள் தெரிந்து கொள்ளணும், மனிதர்கள் பயன்பெறணும், மனிதர்களுக்காக பயன்படுத்தணும். இப்படிதான் சாஸ்திரங்கள் உருவாக்கப்பட்டது. எல்லாமே அடிப்படையான விஷயம் என்னன்னா மனுஷனுக்காக. பூமியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆராய்ச்சி பண்ணோம்னா மற்ற கிரகங்கள்ல போய் இன்னொரு உயிரினம் இருக்கு மனுஷனை மாதிரி, அல்லது இதை விட அதிகமான ஆற்றல் உள்ள ஒரு இனம் இருக்குன்னா அது வேற. அது கண்டுபிடிக்கிற வரைக்கும் நம்ம இது வரைக்கும் பல ஆயிரம் வருஷமா நம்ம வச்சுட்டுக்கிற ஒரு விஷயம் என்னன்னா எல்லாமே மனுஷனுக்காக அப்படின்றதுதான் நமக்கு இதுவரைக்கும் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் இல்லையா? அப்ப மனிதர்களுக்காக ஒரு சாஸ்திரம் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் பஞ்சபக்ஷி சாஸ்திரம். ஒவ்வொரு மனிதனுடைய முகத்தையும் இனிமே கூர்ந்து கவனிங்க. இந்த பஞ்சபக்ஷி சாஸ்திரம் அப்படின்ற விஷயத்துல 5 விதமான பறவையினுடைய பெயர்கள். ஒண்ணு வல்லூர், அடுத்தது இன்னொன்னு மயில், அது எல்லாருக்கும் தெரியும் அந்த பறவை. அப்புறம் கோழி, காகம், அப்புறம் ஆந்தை. 5 விதமான பறவைகளை ஆதாரமாக கொண்ட சாஸ்திரம். இவரை முதல்ல சொன்னேன், நீங்க இனிமே எல்லாருடைய முகத்தை நோட் பண்ணுங்க அப்படின்னு. நோட் பண்ணுங்க. கண்ணுலையோ அல்லது முகமோ அல்லது மூக்கோ அல்லது ஏதோ ஒரு அவயத்தை வைத்து இந்த 5 விதமான அந்த பறவைகளினுடைய தோற்றத்தை அடிப்படையாக கொண்டோம். இப்ப டார்வின் தியரி என்ன சொல்லுது? அமீபால இருந்து கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகி இன்னைக்கு மனுஷன் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லுதா இல்லையா? அப்ப இதுக்குள்ள ஒரு உண்மை இருக்கும்னு அர்த்தம். ரொம்ப ஆராய்ந்து பார்த்தாதான் தெரியும்.